வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி பூஜைங்க. பாட்டி முன்னாடியே தெரியும். பாட்டியோட பொண்ணு இல்ல, 2 குழந்தைகள் வந்துட்டு பாட்டி தான் கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க. போன டைம் வந்த பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை அரிசி, கொஞ்சம் காசு, அப்புறம் மளிகை செலவெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அதனால வந்துட்டு பாட்டி இதுல சுண்டல் இருக்குது, அதுபோக சிப்ஸ் நம்ம கம்பெனில இருக்கிறது எல்லாமே இருக்குது. இது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்களா? படிக்கிறாங்களா? சரி சரிங்க. ஒரு பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. சரிங்க. இந்தாங்க என்னால முடிஞ்சது, சரிங்களா? வச்சுக்கோங்க. பதமா செலவு பண்ணுங்க. என்னாச்சுன்னா போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போறேன், போன் பண்ணுங்க. அரிசியில இருக்குதா? தீந்துருச்சுங்களா? தீந்துருச்சுங்களா? சரி, ஒரு மூட்டை எடுத்துறேன் அரிசி. ஒரு மூட்டை அரிசி எடுத்துறேன். அப்புறம் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம், சரிங்களா? கையெடுத்தெல்லாம் கும்பிட, கையெடுத்த கும்பிடக்கூடாதுங்க பாட்டி. அப்படி நினைச்சுக்க, பெத்த பையனாட்டு நினைச்சுக்கங்க, கையெடுத்தாலும் கும்பிடக்கூடாது. இப்ப ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் தானே இந்த மாதிரி முடியாம இருக்கிறாங்க. அதனால நாங்க இருக்கிறோம், போன் நம்பர் வாங்கிக்கோங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. ஏதாவது காசு இல்லைனாலும் சரி, அரிசி பருப்பு இல்லைனாலும் சரி, குழந்தைக்கு படிக்கிற நோட்டு புக் இல்லைனாலும் சரி, நீங்க எங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா வந்து நாங்க வாங்கி கொடுப்போம், சரிங்களா? அழுகும் கூடாது, குழந்தைக்கு நல்லா பாத்துக்கங்க. பரவாயில்ல பாட்டி, அழுக கூடாது, சரிங்களா? அழுகிறது எனக்கு ஆமா பாட்டி, என்ன பண்றதுன்னு இல்லாம போயிடுறாங்களே. ஏன்னா 2 குழந்தைகளை வச்சுட்டு வயசானவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்ல. எதை நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு அவ்வளவுதாங்க. நம்ம என்னதான் பெரிய கம்பெனில, தோட்டங்காட்டுல எத்தனையோ வேலைகள் செஞ்சு நம்ம அதை கொண்டாடி நிறைய பேருக்கு கொடுத்தா கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊர்ல யாராவது கண்டிப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யுங்க, சரிங்க பாட்டி? போயிட்டு வரோங்க பாட்டி.